ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் இன்ஜினியர் வீடியோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளிந்த் பீம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பிளிந்த் பீம் அப்படின்னா என்ன, அதை வந்து எந்த லெவலில் நம்ம போடுவோம், அதனால் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளிந்த் பீம் அப்படின்னா என்னென்னு தெரியுமா? வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போடுவோங்களா, ஃபவுண்டேஷன் போட்டு கிரவுண்ட் லெவல் வரைக்கும் நம்ம பில்லரை எழுப்பி விட்டு வருவோம். அந்த பில்லர்லேருந்து இந்த கிரவுண்ட் லெவலுக்கும் அந்த நம்ம பிரிக் ஒர்க் கட்டுவோங்க தெரியுங்களா, அந்த பிரிக் ஒர்க்குக்கும் நடுவில் அந்த போடுறது தாங்க நமக்கு பிளிந்த் பீம் அப்படின்னு சொல்லுவோம். காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் தான் பிளிந்த் பீம் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு அப்படி போடுறோம் அப்படின்னா, சப்போஸ் ஃபியூச்சரில் அந்த கிரவுண்ட் லெவலில் கிராக்ஸ் அது மாதிரி வரும். அந்த கிராக்ஸ் வாலில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிளிந்த் பீம் மெயினாக போடுறோம். அதுதான் இதோட மெயின் பர்பஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் நம்ம அதை குழி தோண்டி போட்ட 2 காலம். அந்த 2 காலமுக்கு நடுவில் பிளிந்த் பீம் எப்படி வரணும் அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது கிரவுண்ட் லெவல்னு வச்சுக்கோங்க. இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து இந்த பிளிந்த் பீமோட பாட்டம் இருக்குங்க தெரியுங்களா, அது கிட்டத்தட்ட 5 இன்ச்சஸ் கிரவுண்ட் லெவல்லேருந்து கீழே இருக்குது. அது மாதிரி இருந்தால் தான் நமக்கு சப்போஸ் ஃபியூச்சரில் ஏதாவது தண்ணி பட்டு அரிச்சாலோ மணல் அரிப்பு ஏற்படும் தெரியுங்களா, இல்லாட்டி தண்ணி வரும்போது மணல் நல்லா அமுங்கும். அந்த சமயத்தில் இந்த சைடு நமக்கு கிரவுண்ட் லெவல் இங்கே இருக்கிறதுனால தண்ணி உள்ளே இறங்காது. சப்போஸ் அப்படி இல்லாமல் நம்ம கிரவுண்ட் லெவலுக்கு ஈக்குவலாக கட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மண்ணு வழியாக நமக்கு பில்டிங்குள்ளே தண்ணி இறங்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 இன்ச்சஸ் உள்ளே வச்சு கட்டினீங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் பிளிந்த் பீம் பொறுத்த வரைக்கும். இந்த பிளிந்த் பீமோட ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அந்த கிரவுண்ட் லெவல் வரைக்கும், அதாவது கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு 3 to 4 இன்ச்சஸ் கீழே போட்டு ஃபஸ்ட்டு நம்ம பிசிசி போட்டுருணுங்க. ஏன்னா அப்படின்னா தான் நம்ம அந்த ராடு ஃபியூச்சரில் தண்ணி எதுவும் பட்டு அரிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் பிசிசி போட்டு அதுக்கு மேலே நமக்கு பீம் அந்த சைடு வருதா இல்லை இந்த சைடு வருதா அப்படின்றத பார்த்து நம்ம ராட் பைண்டிங் பண்ணிடணும். இந்த ராட் பைண்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சென்ட்ரிங் அப்படின்றத பண்ணுவோம். அந்த சென்ட்ரிங் அடித்ததுக்கப்புறம் அந்த சென்ட்ரிங் நமக்கு ஆஸ் பர் டிராயிங்கில் பிளிந்த் பீம் டிராயிங்கில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த சைஸில் டிராயிங், இந்த சைஸில் பீமோட சைஸ் 9 இன்ச்சஸ்னால் 9 இன்ச்சஸ், 1 ஃபீட்னா 1 ஃபீட், அந்த சைஸில் கரெக்டாக அடிக்கணும். என்ன அப்படி அடிக்கும்போது நமக்கு கரெக்டாக மேலே அந்த செவர் எழுப்பும்போது நமக்கு நீட்டாக அக்யூரேட்டாக வர்ற மாதிரி வரும். ஸோ அதனால் அதை பிளிந்த் பீம் டிராயிங் போட்டு மட்டும் பாருங்கள். ஆஃப்டர் நம்ம சென்ட்ரிங் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம காங்கிரீட் போடுவோம். காங்கிரீட் போடும்போது இதில் வைப்ரேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் அந்த வால் மொத்தத்தையும் தாங்கி பிடிக்கிற அந்த லோட் ஸ்ட்ரக்சர்னு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது கிரவுண்ட் லெவல்லேருந்து டாப் ஆஃப் தி வால், அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குங்க தெரியுங்களா, அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸ்லாப் வரைக்கும் இந்த வால் தான், இந்த பீம் தான் அந்த வாலோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் அந்த வெயிட்டை தாங்கும். ஸோ அதனால் நீட் அண்ட் பர்ஃபெக்டாக போடுங்க. ஆஃப்டர் அதுக்கப்புறம் காங்கிரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சென்ட்ரிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்யூரிங் பண்ணுறது அது மாதிரி பண்ணுங்கள். இதுதான் அந்த பிளிந்த் பீம் போடுற மெத்தட். அண்டு இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீட் அண்ட் க்ளீனாக பர்ஃபெக்ட் டிராயிங் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஃபியூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது.